Hi friends, welcome back to IGNOU Pulse. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது IGNOUவோட ஸ்டடி சென்டரோட அலாட்மெண்ட் 2026 அட்மிஷன் அப்ளை பண்ணும்போதே நம்ம ஒரு ரீஜன் சென்டர் ஒரு ஸ்டடி சென்டரில் நம்ம ப்ரிஃபரன்ஸாக செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண சேம் ஸ்டடி சென்டர் தான் ஃபைனலாக அலாட் ஆகிருக்குன்னு கேரண்டி இல்லை. IGNOவில் நம்ம ப்ரோக்ராமும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் டிஃப்ரெண்ட் சென்டரை அலோகேட் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் செலக்ட் பண்ண சென்டரை மட்டும் பார்த்து டிசைட் பண்ணாமல் ஃபைனல் அலாட்மெண்ட் ஸ்டடி சென்டரில் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா அஃபீஷியல் IGNOU வெப்சைட் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரோ இல்லைன்னா கூகுள் ப்ரௌசரோ ஓப்பன் பண்ணிவிட்டு IGNOவோட அட்மிஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் IGNOU ரிசல்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். IGNOவோட வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், நோ யுவர் ஸ்டேட்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் செலெக்ஷன் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணுன்னா ரேண்டமாக தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண வேண்டாம். அஃபீஷியல் IGNOவோட வெப்சைட் இல்லைன்னா அஃபீஷியல் IGNOவோட ரீஜனல் சென்டர் வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா என்ரோல்மெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுறது. இப்போ நோ யுவர் அட்மிஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா? இங்கே யூஸ்வலாக 2 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. என்ரோல்மெண்ட் நம்பரும் ப்ரோக்ராம் கோடும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 மாதிரி இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஒரு டிஜிட் கூட மிஸ்டேக் ஆகாமல் டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இதை என்ட்ரு பண்ணும்போது ஒன்ஸ் இல்லைனா டபுள்ஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கோடை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரோக்ராமுக்கு அட்மிஷன் எடுத்திருக்கீங்களோ அதோட கரெக்டான ப்ரோக்ராம் கோடை செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக BA, BCom, MA, MBN ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் கோடு இருக்கும். ஸோ கெஸ் பண்ணிட்டு இதை பண்ணாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் கோடை நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்தது நீங்கள் ஸ்க்ரீனில் கேப்சாவோ இல்லையா வெரிஃபிகேஷன் கோடு இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ சிஸ்டம் உங்கள் அட்மிஷன் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிட்ரைவ் பண்ணணும். கொஞ்சம் லோடிங் ஆக டைம் எடுத்தால் இமீடியட்டாக பேக் அவுட் போடாமல் நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்டடி சென்டர் டீட்டெயில்ஸை செக் பண்ணுறது இதுதான் உங்களோட மெயின் பாயிண்ட்டு. டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆன உடனே உங்கள் இன்ஃபர்மேஷனை கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். என்னென்ன செக் பண்ணணுன்னா என்ரோல்மெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ப்ரோக்ராமோட கோடு, அட்மிஷன் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்டடி சென்டர் இல்லைன்னா சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே IGNOவோட அஃபீஷியல் அட்மிஷன் ஸ்டேட்டஸ், சர்வீஸ், அட்மிஷன், எலெக்டிவ்ஸு, சென்டரு, கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி சென்டரோட கோடு இருந்தால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளாக ஸ்டடி சென்டர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டடி சென்டரோட நேமோ இல்லைன்னா அட்ரஸ் டிஸ்பிளே ஆகணும். ஆனால் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி சென்டர் கோடு கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் ரீஜனல் சென்டர் வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு சம் ரீஜனல் சென்டர் ஹேவ் இஸ் செப்பரேட் நோ யோர் ஸ்டடி சென்டர் ஃபேக்கல்ட்டி where you can enter the enroll number and view the details, search as a program and allocated study number. ஸோ உங்கள் ரீஜனல் சென்டர் வெப்சைட்டில் ஸ்டடி சென்டரும் நோ யோர் ஸ்டடி சென்டர் ஆப்ஷன்னு செக் பண்ணுங்கள். இஃப் அவைலபிள் என்ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அலாட்டட் சென்டர் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு காமன் ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு ஸ்டடி சென்டர் ஷோ ஆகலை. பேனிக் ஆக வேண்டாம். அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஸ்டடி சென்டர் அலோகேஷன் அப்டேட்ஸ் சம்டைம்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ப்ராசஸிங் ஆஃப் யூனிவர்சிட்டி இல்லைன்னா ரீஜனல் சென்டர். ஃபஸ்ட்டு உங்கள் அட்மிஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். அட்மிஷன் கன்ஃபர்மேஷனாக இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக, ப்ரோக்ராம் கோட் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருங்களா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். ஸ்டில் ஸ்டடி சென்டர்ஸ் டீட்டெயில் அப்டேட் ஆகலைன்னா உங்கள் ரீஜனல் சென்டர் அஃபிஷியல் வெப்சைட் இல்லைன்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை எல்லாமே கரெக்டாக செக் பண்ணணும். ஓகேங்களா? யாருக்கும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குயிக் ரீக்கப் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து இக்னோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. நோ யுவர் ஸ்டேட்டஸ் இல்லைன்னா அட்மிஷன் டேஷன் ஆப்ஷனுக்கு போகணும். என்ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணணும், ப்ரோக்ராம் கோடை என்ட்ரு பண்ணணும். கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடி சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் வீடியோவாக உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.